ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வ விநாயகா சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேங்க. இன்றைக்கி நம்ம காணப்போகிற பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரிஞ்சால் பிரியாணி தாங்க. இப்போ பாருங்கள், விதவிதமான பிரியாணிஸ். நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது பிரியாணினாலே அது எப்போவோ ஒருக்க தான் கிடைக்கும். வருஷத்துக்கு ஒருக்கவோ இல்லை ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கவோ தாங்க கிடைக்கும். இந்த 80s 90ஸ்லாம் பிரியாணிங்கிற ஃபேமஸ் அந்தளவுக்கு இல்லைங்க. இப்போ ஆவுன்னா பிரியாணி பிரியாணி பிரியாணி, அதுவும் வெரைட்டியான பிரியாணி. இல்லைக்கு அதே மாதிரி நம்மளும் அதே தான் பார்க்க போகிறோங்க. நம்ம வீட்டு குழந்தைங்களும் பிரியாணி தானங்க கேட்குறாங்க. பிரியாணின்னு எழுதி கொடுத்தாலே போதும், அவ்வளோ குஷியாக இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரிஞ்சால் பிரியாணி, கத்திரிக்காய் பிரியாணி தான் பார்க்க போகிறோங்க. இந்த கத்திரிக்காய் பிரியாணி பண்ணுறதுக்கு கத்திரிக்காயை நல்லா நடுவில் கீறி எடுத்து வச்சுக்கலாம். 4 கீரிக்கலாம். நம்மளுக்கு எத்தனை கத்திரிக்காய் தேவையோ அதுக்கு எடுத்துக்கலாம். நான் 1 கப் அரிசி எடுத்துருக்கேன், அதுக்கு ஒரு 5-6 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இந்த கட் பண்ண கத்திரிக்காயில் கொஞ்சம் வத்தப்பொடி, காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வத்தப்பொடி போட்டுக்கலாம். அது போக பார்த்திங்கன்னா உப்பு, தயிர் போட்டு தயிர் ஊற்றிக்கிடணும். அது போக நம்ம வீட்டில் ஆல் இன் ஒன் பொடி அப்படின்னு ஒரு பொடி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பொடியை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். இதோட ரெசிபி வேணுன்னா கேளுங்க, நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் வேணாலும் நான் டீட்டெயிலாக போஸ்ட் பண்ணுறேன். இதில் 11 வகையான ஐட்டம்ஸ் இதில் ஆட் பண்ணியிருக்கோங்க. செம்ம சூப்பராக இருக்கும். கொப்பரை தேங்காய் முதற்கொண்டு இதில் ஆட் பண்ணியிருக்கோம். அவ்வளோ சூப்பராகவும் இருக்கும், கெட்டும் போகாமல் ஒரு 1.5 மாதத்துக்கு அப்படி இருக்கும். தயிர் ஊற்றி இதை நல்லா விரவி வச்சுக்கலாம். இதில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். உப்பு, அது போக கத்திரிக்காய் நல்லா கீறியிருக்கோம், வத்தப்பொடி போட்டிருக்கோம், தயிர் ஊற்றிருக்கோம். இதை நல்லா விரவி அப்படி ஊற வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம இங்கே காயெல்லாம் கட் பண்ணிவிட்டு வந்துடலாம். இப்போ இதுக்கு அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பச்சை மிளகா கொஞ்சங்க, மிளகு, ஜீரகம், அப்புறமா இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நம்மளுக்கு இது எல்லாமே சூப்பராக அரைஞ்சி வந்துருச்சு. இதில் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா போட்டிருக்கோம், அதனால் கலர் இந்த மாதிரி இருக்கும். நம்ம இதில் இன்னொருக்க சொல்கிறேன், ஜீரகம், மிளகு, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா இது எல்லாமே போட்டு நல்லா தண்ணி விடாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தக்காளி, வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோங்க. இதில் பாதி வெங்காயத்தையும் பாதி தக்காளியும் போட்டு இதை ஒரு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கிடலாம். இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கக்குள்ளே கரண்ட் போயிட்டு பார்த்துக்கோங்க. மார்னிங் இது 6 மணிக்கு நான் குக் பண்ணிகிட்ருக்கேன். கரெக்டாக ஒரு 6:15 ஆகுது. கரண்ட் போயிடுச்சு. கிச்சனில் இருட்டாக இருக்குது. ஜன்னலை பார்த்திங்கன்னா நல்லா வெளிச்சமாக இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா அரைச்சி விழுதெல்லாம் ரெடி ஆகிட்டு அடுப்பில் கடாய் வச்சுருவோம் நம்ம அடுத்தால். இங்கே பார்த்திங்கன்னா அடுப்பில் கடாய் வச்சாச்சு. மேலே ஒரு சார்ஜர் லைட்டு தாங்க வச்சுருக்கேன், அதனால தான் இவ்வளோ வெளிச்சம் இருக்குது. அடுப்பில் கடாய் வச்சு அதில் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டுட்டு நம்ம வச்சுருக்கக்கூடிய வெங்காயம், தக்காளி இதை நல்லா பொன்னிறமாக நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம். சூப்பராக நல்லா மசிக்கிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிடலாம். இப்படி தான் தக்காளி, வெங்காயம் எல்லாம் போட்டு நம்ம நல்லா வதக்கிட்டுருக்கோம். கொஞ்சமாக நெய்யும் விட்டு வதக்கணுன்னா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நெய்யும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம விரவி வச்சுருக்கக்கூடிய கத்திரிக்காயை இதில் போட்டுடலாம். இந்த மசாலாலாம் இதில் கொஞ்சம் இருக்கனால இது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி அதையும் இது கூட ஊற்றி போட்டு நல்லா கிண்டி விட்டோன்னா மசாலா வாசனை செம்மையாக வரும், சூப்பராக இருக்கும். இப்போ தண்ணி விட்டு அலசி இதையும் ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு தண்ணியை விட்டு அலசி விட்டாச்சு. இது கூட பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்திருக்கு நல்லா மசாலா. இதிலையே வேணால் நம்ம தனியாக கொஞ்சம் குழம்பு மாதிரி கூட எடுத்து வச்சுக்கலாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸ் தான் நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஜீரக சம்பாலையும் செம்ம சூப்பராக இருக்கும். இதில் அரிசியும் போட்டாச்சு. இப்போ இதை கிண்டி விட்டுட்டு குக்கரை மூடி வச்சு நம்மளுக்கு தேவையான விசில் 3 விசிலில் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா சூப்பரான சுவையான கத்திரிக்காய் பிரியாணி நம்மளுக்கு ரெடிங்க. சூப்பராக தண்ணி விட்டாச்சு. இது கூட 1க்கு 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி. வாவ், பிரியாணி பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுங்க. செம்ம சூப்பராக இருக்குது. இதில் கொஞ்சம் லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். விட்டுட்டு அது போக மல்லித்தலையும் தூவி கொஞ்சம் நெய்யும் விட்டுக்கிட்டோன்னா செம்ம சூப்பராக இருக்கும். நான் இப்போ இங்கே லெமன் புழிஞ்சு விட்டுட்டேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மல்லித்தலை கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மல்லித்தலையும் அப்படியே தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டுட்டு கொஞ்சமாக மேல்ட்டால் நெய் விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கிண்டிடலாம். கொஞ்சம் குழஞ்சிருச்சு.
தண்ணியாக இருக்குது, குழையல தண்ணியாக இருக்குது. கொஞ்சம் தண்ணி நீறிட்டுனா செம்ம சூப்பராயிரும். மத்தியானம் சாப்பிட்றதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ சுட சுட சாப்பிட அவ்வளோ சூப்பர். வீடு ஃபுல்லாக அவ்வளோ ஒரு வாசம். இத்தனைக்கு நான் பட்டை, சோம்பு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எதுவுமே சேர்க்கல. ஃபுல் அண்ட் ஃபுல் எந்த வித மசாலாவும் சேர்க்காமல் நம்ம ஆல் இன் ஒன் மசாலா பொடி மட்டும்தான் சேர்த்துருக்கேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கத்திரிக்காய் பிரியாணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கத்திரிக்காய் பிரியாணி பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நிஜமாகவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, டேக் கேர். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.